எக்ஸ்பிரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்பிரேட்டர்னு சொல்றது அதாவது என்னன்னு சொன்னா, ஒரு தாவரத்துல இருந்து தாவர சார்ந்த நறுமண பொருட்கள் ஆவி பெறப்பட்ட பொருட்களை எடுக்கிறதுக்காக யூஸ் பண்றது. இப்போ ஒரு தாவர சார்ந்த உதாரணமா கராம்பு எடுத்தோம்னு சொன்னா, கராம்புல என்ன இருக்கு, யூஜினோல் இருக்கு. யூஜினோல் எடுக்கிறதுக்காக இது யூஸ் பண்றது. என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு பிரித்தெடுக்க வேண்டிய பொருளை உள்ளால நச்சு போட்டு அரைச்சி டிஸ்டில் வாட்டரை சேர்க்கணும். டிஸ்டில் வாட்டரை சேர்த்து இதை வெப்பப்படுத்துறப்ப அந்த டிஸ்டில் வாட்டரோட சேர்ந்து அந்த நறுமண பொருட்களும் ஆவியாகி நீர் ஆவியா எங்களுக்கு உள்ளால கிடைக்கும். அந்த நீர் ஆவியை எங்களுக்கு நீராவியா சேவ் பண்ண இயலாது, சேகரிக்க முடியாது. அதை என்ன மாத்தணும்னா லிக்யூடா மாத்தணும், திரவமா மாத்தணும். அதுக்காக வேண்டி ஒரு புறத்துல இருந்து மறுபுறத்துக்கு என்ன செய்ய வேண்டும்னு சொன்னா, நீரை உப்பாய்ச்சணும். குளிர் நீரை உப்பாய்ச்சுவதன் மூலம் ஒடுக்கப்பட்டு எங்களுக்கு திரவமா கிடைக்கும். இந்த பன்னீரெல்லாம் எடுக்கிறவன் சேகரிக்கிற இந்த ரோஜா